நெகேமியாவுக்கு வந்த இரண்டாவது தடையை குறித்து நம்ம வாசிக்கும் போது எட்டாவது வசனத்திலே வாசிக்கலாம். தேவாலயத்திலே இருக்கிற அலங்கத்தின் கதவு வேலை, 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். தேவாலயத்தில் இருக்கிற அரண்மனை கதவு வேலைக்கும் நகர ஆலயத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கு ஒரு கடிதம் கட்டளையிடுவதாக என்று என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடினால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். ஆமென் சொல்லுங்கள். இரண்டாவது அவனுக்கு இருக்கிற இரண்டாவது தடை என்ன அப்படின்னா, இப்ப தரிசனம் உள்ளுக்குள்ள வந்துருச்சு, இப்ப கிளம்புறதுக்கு ராஜா ஓகே பண்ணிட்டாரு. ஆனா வெறும் கையா என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அங்க வீடு கட்டணும், அங்க நிலை கால் வைக்கணும், அது எல்லாம் அந்த சட்டம் எல்லாம் வைக்கிறதுக்கு நல்ல மரம் வேணும். அப்படின்னா ஒவ்வொரு வாசலும் வந்து பெரிய பெரிய வாசல். இந்த வாசல் நிலைக்கது வைக்கிறதுக்கு நல்ல மரங்கள் வேணும். இப்போ இந்த தேவைக்காக இவன் போய் அங்க யார்கிட்ட கேட்பான், யார்கிட்ட மரம் கேட்பான், யார்கிட்ட பொருள் கேட்பான். ஆனா இந்த இடத்துல கர்த்தருடைய சமூகத்திலே, ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கிறான், ராஜாவினிடத்துல போய் பேசுகிறான். வேதம் சொல்லுகிறது, அவனுடைய தேவையை சந்திக்கிறது போல ராஜா சொல்றாரு, நான் லெட்டர் கொடுக்குறேன்ப்பா, நீ போய் ஆசாப்பின் இடத்துல உனக்கு எவ்வளவு மரம் தேவையோ எல்லாவற்றையும் நீ என்ன செய்ய என்றால் பெற்றுக்கொள். சோ நம்முடைய தரிசனத்துல, நம்முடைய லக்கில இருக்கிற இரண்டாவது மிகப்பெரிய தடை என்ன அப்படின்னா, தேவை பணம் தேவையா இருக்கு. ஃபைனான்சியலா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் என்ன பண்ண போறேன், எனக்கு தரிசனம் இருக்குது, எனக்கு பணம் இல்லை, எனக்கு நிறைய சொப்பனங்கள் வந்துருச்சு, எனக்கு பணம் இல்லை, பணத்துக்கு ஒரே கஷ்டமா இருக்கு. நான் மட்டும் ஒரு 5 லட்சம் ரூபாய் இருந்தா அப்படி பண்ணியிருப்பேன், 10 லட்சம் ரூபாய் இருந்தா இப்படி பண்ணியிருப்பேன், இப்படி ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருப்பேன். நமக்குள்ள நிறைய இந்த மாதிரி பணம் இல்லைன்னு. ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்க, தரிசனம்னு உங்களுக்குள்ள ஒண்ணு இருந்துச்சுன்னா கர்த்தர் பணத்தை எங்க இருந்தாவது கொண்டு வந்து வைப்பார். ஆமோதிக்கிறீங்களா? உங்களை கொண்டு கர்த்தர் ஒரு காரியத்தை ஆரம்பிப்பாரையானால் நீங்க விசுவாசிங்க, பணம் ஒரு தடையா இருக்காது. காலதாமதம் அவருடைய நேரத்திற்கு ஒருவேளை நடக்கலாமே தவிர பணத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். அதான் எங்க ஊழியக்காரர் அடிக்கடி, என்னுடைய ஸ்டேட் ஓவர்சீரா இருந்த பாஸ்டர் ஒரு டைம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த 12 கூட நிறைய மிச்சம் எடுத்தாங்கன்னு சொன்னாங்கல்ல, அவர் எங்களை பார்த்து எல்லார்ட்டையும் கேட்பாங்க, சரி 12 கூட நிறைய அப்பவும் மீனும் ஆண்டவர் ஜெபம் பண்ணி வந்துருச்சு, கூட எங்க இருந்து வந்துச்சு? அப்படிதான் கேட்பாரு அவர். அப்பவும் மீனும் ஆண்டவர் ஜெபம் பண்ணி வந்துருச்சு. வானத்தை பார்த்தா அண்ணாந்து பார்த்தா அதை ஜெபம் பண்றாரு, உடனே எல்லாருக்கும் என்ன வந்துருச்சு? அவ்வளவுதான். புருஷர்கள் மட்டும் 5000 பேர் சாப்பிட்டு எல்லாரும் முடிச்சுட்டு 12 கூட நிறைய மிச்சம் வந்துச்சு. அப்பா அப்பவும் மீனும் ஜெபம் பண்ணி வந்துச்சு, கூட எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டா, நான் நம்புறேன் அவரு இன்னும் அடுத்த பதில் சொல்லுவாரு, அப்பத்தை கொடுக்கிற ஆண்டவருக்கு கூடைய கொடுக்க தெரியாதா? அப்பத்தையும் மீனையும் கொடுக்கிற ஆண்டவருக்கு என்ன கொடுக்க தெரியுமாமா? கூடையும் கொடுக்க தெரியுமாமா? அப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒரு தரிசனத்தை, ஒரு லக்கை, ஒரு ஆசையை உங்களுடைய இருதயத்திலே கர்த்தர் வைப்பாரே ஆனால் உங்க கை வெறுமையான கையா இருக்கலாம், உங்க கை குறைவானதா இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், கர்த்தர் தேவைகளை எப்படியாகிலும் ஆச்சரியமாய் சந்திப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர், நான் அப்படிதான் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, மீனை கொடுத்தீங்களே ஆண்டவரே, இப்ப கூடைய கொடுங்க ஆண்டவரே. நமக்கெல்லாம் நீங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் மீன். ஆமென் ஆமென் சொல்லுங்கள். இங்க இருக்கிறவங்க ஒரு மீன், ஆன்லைன்ல கேட்கிறவங்க எல்லாரும் ஒரு மீன். அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு, மீன் பிடிச்சிட்டு இருந்தவங்க மனுஷர்களை பிடிக்கிறவன் ஆக்குவேன். ரெண்டும் ஒண்ணுதான். வலைகளை போட்டு பிடிச்சி எல்லா மீனும் வந்துச்சு. இப்ப இந்த மீனை எல்லாம் கொண்டு போய் போடுறதுக்கு கூட வேணும். அந்த கூட பக்கத்திலேயே இருக்குது. அந்த கூடையினுடைய தேவையை கர்த்தர் சந்திப்பார். ஹல்லேலூயா. நமக்கு நிறைய பண தேவைகள் இருக்கிறது, சொல்ல முடியாத பண தேவை, எட்ட முடியாத தூரத்துல இருக்கிறோம். நம்முடைய கை அதுக்கு பக்கத்துல கூட போக முடியாது. ஆனா நான் நம்புறேன், இந்த தரிசனத்தை ஆரம்பித்ததுல நம்ம முடிக்கிற வரைக்கும் ஆண்டவர் நமக்கு உதவிகளை அனுப்பி கொண்டே இருப்பாராக. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் இந்த ஜெபத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் சொல்றாரு, என் கையில ஒரு பணமும் இல்லையே பாஸ்டர், எங்க அம்மா அப்பா எனக்கு ஒரு பணம் கூட சேர்த்து வைக்கலையே, நான் வெறுங்கையா இருக்கிறேனே.
ஒரு காரியத்தை நினைச்சா என்னால வாங்க முடியல, ஒரு சாப்பாடை நினைச்சா என்னால சாப்பிட முடியல, ஒரு ட்ரெஸ் நினைச்சா என்னால வாங்க முடியல. அப்படி பணத்திற்காக கஷ்டப்பட்டு பணம் தான் என் வாழ்க்கையில தடை, எனக்கு பணம் வரல அப்படின்னு சொல்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஆண்டவரை உறுதியா பற்றி பிடிங்க, ஆண்டவரை உறுதியா நேசிங்க. அவர் நினைச்சாருன்னா உங்க காலுக்கு கீழே ஆசீர்வாதங்கள் வந்து குவியும், பணங்கள் வந்து குவியும். கர்த்தராலே ஆகாதது என்று ஒன்றும் இல்லை. நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பூரணர், நம்முடைய தேவன் ஐஸ்வர்யமாக்குகிற கர்த்தர், ஆபிரகாமை ஐஸ்வர்யமாக்குற கர்த்தர். உங்க கையை ஆசீர்வதித்து வெறுமையா இருக்கிற கையை நிரப்பி அந்த ஒண்ணும் இல்லாத கையை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணி பலுக பண்ணி உங்க கை ஆசைப்பட்ட, நீங்க ஆசைப்பட்டதை உங்க கை வாங்குறதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. நீங்க பணத்திற்காக ஆசைப்பட்டு எல்லாம் போக வேண்டாம். பணம் கொடுங்க ஆண்டவரே, பணம் கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்க வேண்டாம். கர்த்தரை நீங்க தேடினா போதும். அதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். வர வேண்டியதெல்லாம் கர்த்தரை மட்டும் நம்ம கிளியரா தேடிட்டோம் அப்படின்னா நம்ம ஆசீர்வாதத்துக்காக யார்கிட்டையும் போய் நிற்க வேண்டியதில்லை, நம்மளே ஆசீர்வதிக்கப்பட்டு விடுவோம். ஆமேன் சொல்லுங்கள். அது கர்த்தருக்கு லேசான காரியம். எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஊழியத்தினுடைய ஆரம்பத்துல, இன்னும் வாழ்க்கையினுடைய ஆரம்பத்துல ஒண்ணும் இல்லாம இன்னைக்கு கோடீஸ்வரர்களா இருக்கிறதுக்கு காரணம் அவங்க சொல்லுவாங்க, என் தேவன் என்னை ஒன்றுமில்லாமல் இருந்து கர்த்தரனை ஆசீர்வதித்தார். ஆமேன். ரெண்டாவது தடை அவங்களுக்கு என்ன தடை வந்துச்சுன்னா பணத்தடை. கர்த்தர் அதையும் முறியடிச்சாரா? ஆமேன். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பண தடைகளை முறியடித்து கர்த்தர் கடந்து போக பண்ணுவார். நம்பர் 3, மூன்றாவதாக நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் எடுத்துக்கொள்ளலாம். அந்த 2ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்தை வாசிக்கலாம். என் தேவனுடைய கரம் என் மேல், ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார். கவனிங்க, இப்ப மூணாவது அவனுக்கு என்ன தடை வருது அப்படின்னா, ராஜாவுடைய கண்கள தயவு கிடைச்சிருச்சு, இவன் கேட்ட பணமும் கிடைச்சிருச்சு. இப்ப கிளம்பி எங்க வந்துட்டாரு? அலங்கம் கட்டுற இடத்துக்கு வந்தாச்சு. ஆனா இந்த அலங்கத்தினுடைய வேலையை இவன் ஒரே ஆளா என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. தான் வந்த ஊர்ல இருந்தும் ஜனங்களை கூட்டிட்டு கட்ட முடியாது. இங்க இருக்கிற ஜனங்களை வச்சுதான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அலங்கத்தை கட்ட, இவன் ஒருத்தனாவும் கட்ட முடியாது, அங்கிருந்து கூட்டிட்டு கட்ட முடியாது. இந்த ஜனங்களை மோட்டிவேட் பண்ணி இந்த ஜனங்களை வச்சுதான் இந்த அலங்கத்தை கட்டணும். ஆனா அதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. என்ன அப்படின்னா, அங்க இருக்கிறவங்க யாருமே கொஞ்சம் பேர் தான் வசதி உள்ளவங்களே தவிர மற்றவர்கள் எல்லாரும் இந்த தேசம் சிறைப்பட்டதுனால நிறைய பேர் நிந்தையும் கஷ்டத்தையும் அனுபவிக்கிறாங்க. நிறைய பேருக்கு சாப்பாட்டு கூட வழி இல்லை. அப்படின்னா இன்னைக்கு வேலைக்கு போனாதான் அவங்க நாளைக்கு சாப்பிட முடியும். இன்னும் நிறைய பேர் இந்த யுத்தத்துல அடிக்கப்பட்டு கை இல்லை கால் இல்லை, எங்க பார்த்தாலும் பஞ்சம். ஒரு நாள் வேலைக்கு போகலனாலே அவங்களுக்கு சோறு இல்லை. அப்படிப்பட்ட ஆட்களை வச்சு இப்போ அலங்கத்தை கட்டி முடிக்கணும். எப்படி இவங்களை மோட்டிவேட் பண்றது? நான் ஒருத்தனா செய்ய முடியாது, என் கூட இப்ப யாராவது ஒருத்தர் இணைஞ்சு நின்னாதான் இதை செய்ய முடியும் அப்படின்னு வரான். ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் சமூகத்திலே ஜெபம் பண்ணி அந்த காரியத்தை ஆரம்பிச்சு அந்த தரிசனத்தை ஜனங்கள் மத்தியில கொடுக்கும் போது அங்க கேட்டவங்க பணம் இல்லாதவங்க, அங்க வேலை செய்யறவங்களுக்கு அந்த அளவுக்கு சாப்பாடு எதுவுமே இல்லை. ஆனா அவங்க எல்லாரும் சொல்றாங்க, அந்த நல்ல வேலைக்கு எங்களுடைய கை உங்க கூட இருக்கும். அங்க இருக்கிற எல்லா ஜனங்களுடைய கண்களையும் தயவு கிடைக்க பண்ணி அந்த ப்ராஜெக்டுக்கு கர்த்தர் அவனை மட்டும் இல்ல, சுற்றி இருக்கிற எல்லாருடைய கைகளையும் கர்த்தர் ஒன்று சேர்க்க பண்ணினார். ஹல்லேலூயா. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், யாருக்காக ஆண்டவர் இந்த வார்த்தை கொடுக்கிறாருன்னு தெரியாது. இந்த ஓட்டத்துல நீங்க தனியே இருக்கலாம். இந்த காரியத்தை நான் தனியே செய்ய முடியாது பாஸ்டர், என் கூட கணவனார் இல்லை, என் கூட மனைவி இல்லை, என் கூட பிள்ளைங்க இல்லை, நான் எப்படி செய்வேன்னு நீங்க எதிர்பார்க்கலாம். ஆனா ஆண்டவர் உங்க மேல பிரியமா இருப்பாரே ஆனால் உதவி செய்கிற, உங்களுக்கு உதவி செய்கிற கரங்களை கர்த்தர் உங்களோடு கொண்டு இணைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் ஒருவராய் அல்ல, பல பேரால கர்த்தர் தயவு கிடைக்க பண்ணி உங்களுக்கு அந்த ப்ராஜெக்டை நிறைவேற்ற பலன் தருவார். ஹல்லேலூயா. கண்ணுக்கு தெரியாத, அறிமுகம் இல்லாத, எதிர்த்த இன்னும் சொந்தங்கள் எல்லாரையும் கர்த்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவங்க அப்படியே கொண்டு உங்களுக்கு கொடுக்கிற மாதிரி கர்த்தர் வைப்பாரு. ஹல்லேலூயா. நம்புகிறீர்களா இல்லையா?
பாருங்க, ஒரு ஒருத்தர் வீடு ஒன்று கட்டுறாரு. வீடு கட்டும் போது அவருக்கு பெரிய பண தேவை. அந்த வீடை கட்டி முடிக்கல. ஆனா வீடை தொடங்கும் போது அவர் எப்படி ஜெபம் பண்ணாருன்னா, ஆண்டவரே இந்த வீடை கட்ட ஆரம்பிக்கிறேன், நீங்க சொல்லி தான் ஆரம்பிக்கிறேன். ஆனா நான் எவ்வளவு இந்த வீடு கட்டாம நின்னா கூட நான் கடன் அப்படின்ற ஒன்றை வாங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை எடுத்தேன். அப்ப இடையிலே பாத்தீங்க அப்படின்னா அந்த காங்கிரீட் போடுற செலவு வரும்போது பயங்கரமான ஒரு பண தடை, இவரால எதுவுமே பண்ண முடியல. அப்போ ஆண்டுடைய சமூகத்துல போய் ஜெபித்தாராம். அப்போ ஜெபித்த அன்றைக்கு இவருடைய எதிரி அப்படின்னா இவருக்கு ஒரு பிரச்சனை பண்ண ஒரு பையன் ஒரு சின்ன ஒரு சைனுக்காக இவருடைய ஆபீஸ்ல நின்றுட்டு இருந்திருக்கான். உடனே இவர் பார்த்து, சரி நம்ம பகையாளின்னு நினைக்க கூடாது, நம்ம ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி அந்த தம்பியை கூப்பிட்டு, இங்க வாப்பா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லைங்க ஐயா, இந்த மாதிரி எனக்கு ஒரு சைன் சார்ட்டை வாங்கணும் அப்படின்னு சொன்னோன்னா இவரே போய் அவன் அந்த தம்பியை கூட்டிட்டு போய் அந்த சைனை, அந்த கிரீனிங்ல சைனை வாங்கி கொடுத்து அனுப்பி விட்டார். அந்த பையன் கையில பாக்கெட் நிறைய பணம் வச்சிருந்திருக்கிறான் அந்த சைனுக்காக கொடுக்கறதுக்காக. ஆனா இவர் போய் அந்த பெரிய ஆள்கிட்ட சொன்னதுனால அந்த பெரிய ஆளு, நீ அவரை கூட்டிட்டு வந்திருக்கிற, சார் கூட்டிட்டு வர ஆள்கிட்ட நான் காசு வாங்க மாட்டேன், நீ எடுத்துட்டு போயிரு அப்படின்னு சொல்லி இந்த பையன் போய் அவங்க அப்பாட்ட சொல்றான், இந்த மாதிரி அவர் என்ன கூட்டிட்டு போய் சைனை வாங்கி கொடுத்தாரு, ₹1 வாங்கல அப்படின்னு. அந்த பையனுடைய தகப்பன் அன்று மாலையில இவருடைய வீட்டிற்கு இந்த மாதிரி நீங்க வீடு கட்டிட்டு இருக்கிறீங்க, ஒரு ₹50,000 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ₹50,000 கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்போ அவர் அந்த பணத்தை வச்சுட்டு, ஆண்டவரே எனக்கு இந்த தேவைக்கு எதிரியினுடைய கையிலிருந்து எனக்கு பணத்தை வாங்கி கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப நான் நம்புறேன் உங்களுடைய தரிசனத்துல நிறைய கைகள் உங்களை தொட கர்த்தர் வைப்பார். இன்னைக்கு நீங்க தனியா தான் இருக்கிறீங்க, இன்னைக்கு உங்க தரிசனத்துல யாரும் இல்லை, இன்னைக்கு உங்களுடைய லக்குல யாரும் இல்லை, இன்னைக்கு நீங்க மட்டும்தான் ஓடிட்டு இருக்கிறீங்க. உங்களை சுமக்கிறதுக்கு யாரும் இல்லை, உங்களை தாங்கிறதுக்கு யாரும் இல்லை. ஆனா ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், இது கொஞ்ச காலம்தான், இது கொஞ்ச நாட்கள் தான், இன்னும் சில நாட்கள் தாண்டினதற்கு பிறகு, வருடங்கள் தாண்டும் போது அநேக கரங்கள் உங்கள் கரங்களோடு சேர்ந்து நீ ஒருவளாய் இந்த பாரத்தை சுமக்க போவதில்லை, நீங்கள் ஒருவராய் இந்த பாரத்தை சுமக்க போவதில்லை. உங்களோடு தோள் கொடுக்கிற தோழர்களை, உங்களோடு தோள் கொடுக்கிற ஜனங்களை கர்த்தர் எழுப்பி தருவே. நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி ஹalleluya, ஹalleluya. சோ ஆண்டவர் இப்போ அவனுடைய வாழ்க்கையில 3வது தடையை என்ன பண்றாருன்னா முறிக்கிறாரு. எல்லாரும் எங்களுக்கு கஷ்டமோ நஷ்டமோ நாங்க கூட நிக்கிறோம் சார், இப்போ 3வது தடை முடிஞ்சிருச்சா, இப்போ அடுத்தது நம்ம ஒன்னொன்னா முடிகிற வரைக்கும் வரும். ஆமேன்னு சொல்லுங்க.